ஹாய் கொடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்தில் 10வது திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். விளக்கம்: கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடப்பர், மற்றவர் நீந்தவும் மாட்டார். ஒரு வகுப்பில் தமிழாசிரியர் தமிழ் பாடங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த 10வது குறளை தான் எடுத்துகிட்டு இருந்தார். குறள் விளக்கம்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாரு. இருந்தாலுமே ஒரு மாணவன் எந்திரிச்சு எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு தன் சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான். உடனே இந்த ஆசிரியர் மாணவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. உன்னோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாணவனும் ஒரு நிமிஷம் யோசித்துட்டு, என் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச என் ஆசிரியர்கள்கிட்ட என்னோடய அறிவை நான் வளர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ஆசிரியர் கேட்குறாரு, சரி நீ நீச்சல் பழகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. நீச்சல் தெரிஞ்ச ஒரு மாஸ்டர்கிட்ட நீச்சல் குளத்தில் போய் கற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரியாக சொன்னேன். இப்போ இந்த குறளுக்கு வா. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? பிறவி பெருங்கடல். பெருங்கடல்னால் என்னது? தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. அதே மாதிரி பிறவினா என்ன? நம்ம இப்போ மனித பிறவியாக இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னவா பிறந்தோன்னு யாருக்காவது தெரியுமா? இதுக்கப்புறம் என்னவா பிறக்க போகிறோன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை நம்மளோட பிறவி இதோட முடிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு தெரியுமா? யாருக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச இறைவனடி சேர்ந்தோம் அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும், மற்றவர்களால் நீந்த முடியாது. இதை தான் திருவள்ளுவர் இந்த குறளில் அழகாக சொல்லியிருப்பார். தமிழாசிரியர் விளக்கத்தை கொடுத்துட்டாரு. மாணவன்கிட்ட கேட்குறாரு, இப்போ உனக்கு இந்த குறளோட அர்த்தம் புரிஞ்சதா அப்படின்னு. மாணவனும் புரிஞ்சதையா, ரொம்ப நன்றி அப்படின்னு தன்னோட நன்றியை தெரிவிக்கிறான். ஹாய் கொடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சதா? இனி வர்ற வாரங்களில் நம்ம அதிகாரம் 2 வான் சிறப்பில் 11வது திருக்குறளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.